இயேசு கிறிஸ்து பத்தி நான் பேசும்போது நான் உண்மையே மிரண்டு போறேங்க. தெய்வமாக இல்லை, 29 வருஷங்க அவர் ஒரு கார்பெண்டருங்க. அவர் ஒரு யூதர். 28 வருஷம். 33வது வருஷத்துல 4வது வருஷத்துல சமூக அதிகாரத்தினால் கொலை செய்யப்படுகிறார். ஜஸ்ட் 4 years, 3.5 தான். என்ன செஞ்சார்? அதிகாரத்திற்கு எதிராக அவர் என்ன செய்தார்? எனக்கு கேட்டா, சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு வியாபாரிகள் சர்ச்சுக்குள்ள இருக்க கூடாதுன்னு அடிச்சு உடைச்சு சாட்டை எடுத்து வெளியில அனுப்புறார். வழிபாட்டு தலம் வியாபாரத்திற்கான இடம் இல்லை என்று ஒரு குரல். எவ்வளவு பெரிய குரல் அது! எனக்கு அவரை பற்றி நினைச்சா ஏன் தெரியுமா ஆச்சரியம் இருக்கு. கன்னி மேரிக்கு பிறந்தவர். உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை என்னவெல்லாம் சொல்லி இருப்பார், எப்படியெல்லாம் அந்த குழந்தை வளர்ந்திருக்கும். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலும், அவர் எழுப்பிய சில கேள்விகளிலும், அவர் மாற்றியமைத்த சில வழி சூழலிலும் இந்த உலகம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? இந்த உலகம் தன்னுடைய கேலண்டர் இருக்குல்ல, பிள்ளைகளா, சின்ன பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்றேன். கேலண்டர் இருக்குல்ல வீட்டில், இன்னைக்கு என்ன தேதி? 2021 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி. என்ன அர்த்தம்? இந்த 2021ங்கிறது என்ன அர்த்தம்? செப்டம்பர் மாதங்கிறது என்ன அர்த்தம்? 11 நாள். இயேசு கிறிஸ்து பிறந்து 2021 வருஷம் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து பிறந்து 2021 வருஷம் ஆயிடுச்சு. 9 மாசம் கழிஞ்சிருச்சு. 11வது நாள்ல நம்ம நிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்து. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய வெற்றி என்றால், இந்த உலகம் தன்னுடைய வரலாறை இந்த குழந்தை பிறப்பதற்கு முன், இந்த குழந்தை பிறப்பதற்கு பின் என்று மாற்றி அமைத்தது என்றால், அவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை தோற்றுவித்தவராக இயேசு கிறிஸ்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான செய்தி, குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நீங்க எவ்வளவுதான் சொல்றீங்க, சமஸ்கிருத ஆண்டு சொல்றீங்க, ஹிஜ்ரி சொல்றீங்க, எல்லாம் தான் சொல்றீங்க. அப்படி சொல்லி காலேஜ் நடத்திருங்க பார்ப்போம். அப்படி சொல்லி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் விட்டுருங்க பார்ப்போம். முடியாதுங்க. பர்த்டே அப்படி கொண்டாடிங்க பார்ப்போம். முடியாதுங்க. கிறிஸ்து பிறந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நான் பிறந்தேன், கிறிஸ்து பிறந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நான் செத்தேன். அதுதான் நமக்கு வரலாறு. இந்த வரலாறு இருக்கு இல்லையா, இதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன். எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு பெண், அந்த பெண் ஏதோ ஒரு ரூபாய் கொடுக்குறா, மற்றவங்க எல்லாம் நிறைய காசு கொடுக்குறாங்க. அந்த 1 ரூபாய் கொடுத்தவங்க வீட்டுக்கு அவர் போறார், குடிசை வீட்டுக்கு போய் அவர் சாப்பிட்றார். அப்ப அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான் ஒரு கேள்வி, நான் இவ்வளவு கொடுத்தேன், என் வீட்டுக்கு வரலையே, 1 ரூபா தானே கொடுத்தா, அவ வீட்டுக்கு வந்தீங்கல்ல. அந்த சீர்திருத்தவாதி சொன்னார், நீ உன்னிலிருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாய், அவள் தன்னிடம் இருந்த எல்லா ரூபாயும் சேர்த்து 1 ரூபாயாக கொடுத்தாள். தானம்ங்கிறது என்னங்க? அள்ளி கொடுக்கறது இல்லைங்க, வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கறதுங்க. வலிக்கணுங்க, கொடுக்கும்போது வலிக்கணும். இது இயேசு கிறிஸ்து. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயேசு கிறிஸ்துவ. ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணை நின்று கல்லடிச்சு கொல்றதுக்காக ஒரு பெண்ணை சேர்க்கிறாங்க, கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, சுத்தி நிக்கிறாங்க, கல்லடிப்பட்டு அவ சாகணும், ஒழுக்கம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சா. மண்ணில் எழுதுறாங்க மனுஷன், எல்லாரும் அவரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. கீழே உட்காந்து மண்ணில் எழுதுகிறார், ஹீப்ரூவில் எழுதுகிறார். என்ன எழுதினார் தெரியுமா? உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எறியட்டும். ஒருத்தனால அடிக்க முடியலையே கல்லெடுத்து. அழகிகள் கைதுன்னு தானே சொல்றாங்க, அழகன்கள் எங்கே போனார்கள்? அவர்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லையே. அப்படித்தானே போடுறாங்க. பெண்கள் குறித்து தானே எல்லா வசைகளும். முதலில் பெண்ணுக்கான விஷயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கான ஒரு சமூக குரலாக, தன்னை முன்னிறுத்தி கொண்ட குரலாக இருந்தது இயேசு கிறிஸ்துவின் குரல். நான் இப்படிதான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன்.